இப்ப நான் ஆரோக்கியமான சம்பா கோதுமை ரவை கிச்சடி தான் செய்ய போறேன். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்ல நைட் டின்னர் நீங்க செய்யணும்னா இதை செய்யலாம். எப்பயும் இட்லி தோசை இதுவே சாப்பிட்டுட்டு இல்லாம ஒரு ஆரோக்கியமான உணவா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல உணவுகளை நம்ம ஃபேமிலிக்கு அப்பப்ப தரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். சம்பா கோதுமை ரவை 2 கப் சேர்த்துக்கிறேன். ரவையை லேசா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுந்துச்சு. இதை ஒரு தட்டுல மாத்திக்கலாம். இப்ப அதே பாத்திரத்துல எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 கப் கேரட் சேர்த்துக்கிறேன். 1 கப் பொடியா நறுக்கின பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். முளை கட்டின பட்டாணி 1/2 கப் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட முளை கட்டி வச்சிருந்த பட்டாணி இருந்ததுனால சேர்த்தேன். நீங்க சாதா பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே குடமிளகா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காய் வதங்கினதும் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்துருச்சு. நான் 2 கப் ரவைக்கு 5 கப் தண்ணி சேர்க்குறேன். நம்ம எந்த கிணத்துல ரவை அளந்தோமோ அதே கிணத்துல தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. நான் 2 கப் ரவை போட்டிருக்கிறதுனால 5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரவை சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு மேலே மூடி போட்டு மூடிக்கலாம். அப்படியே மூடி போட்டு 15 நிமிஷம் சிம்லயே இருக்கட்டும். இது சம்பா கோதுமை ரவைன்றதுனால சீக்கிரமா வேகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. அதே சமயத்துல உதிரி உதிரியாவும் இருக்கு பாருங்க. வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.